வணக்கம் வந்து நமஸ்தே நமஸ்காரம். விடிய உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். உங்கள் அன்புத்தமுடன் சேலம் ஆர்ஜே குடி பிரகாஷ். ஒவ்வொரு நாள் சுவாரஸ்யமான கதைகளை கருத்து உங்களுக்கு கேட்க இன்னைக்கு என்ன கேட்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கைனா போராட்டம் இருக்கும். போராட்டம் மட்டுமே வாழ்க்கையா? போராடிதான் வாழ்க்கையை நகர்த்தணும், போராடிதான் வாழ்க்கையை வெல்லணும். அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் மாறும், ஒரு நாள் மாறும், ஒரு நாள் மாறும். எல்லா நாளும் கட்டாயம் ஒரே நாள் போல இருக்காது. நமக்கான நாள் வரும் என்று என்னிடம் மட்டும் கிடையாது, என்னை போன்ற பல தம்பிகளுக்கு மிகப்பெரிய மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த என்னுடைய அன்பு அண்ணனின் பிறந்தநாள். புதுவை மண்ணின் நாயகன், வருங்கால சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகும் குரல் அப்படின்னு கூட சொல்லலாம். அனைத்து சமூக அமைப்புகள் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் என்னுடைய அன்பு அண்ணன் சித்தானந்தம் அவர்கள். வாழ்க்கையில திரும்பி பார்த்தா என்னடா சம்பாதிச்சு வச்சோம் அப்படிங்கிற காலகட்டத்தில் நமக்கு நம்ம மட்டும்தான் துணை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையா தெரிஞ்ச ஒரு அற்புதமான மனிதர். பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையானவர், பழகுவதற்கு ரொம்ப அருமையானவர். தோல்வி 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 மட்டுமே வாழ்க்கையாயிராதா? தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நம்மளை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையில பல தோல்விகளையும் அவமானங்களையும் கண்ட ஒரு மனிதர். சிரித்து கொண்டே இருப்பார். அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் அதை அறிந்தவர்களுக்கும் உணர்ந்தவர்களுக்கும் உணர்பவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தொலைவில் இருக்கும் நிலாவை பார்த்து அருகில் இருக்க அனைவருக்கும் ஆசைதான், ஆனால் அருகில் போகும்போது தான் தெரியுது அது இன்னும் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படி தொலைவில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்கள் மீதும் அன்பு கொண்டவர். தன்னை நம்பி யாராவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் ஓடோடி செய்யக்கூடியவர். என்னங்க இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்க போகிறோம், என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் நான் எனக்காக மட்டும் வாழல அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பி என்னை சார்ந்தவர்களுக்காகவும் நான் வாழ்கிறேன். என்னால் முடிந்த சேவைகளை இந்த மக்களுக்காக செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு. சில நேரம் புன்னகை, சில நேரம் அழுகை, சில நேரம் சண்டை, சில நேரம் கோபம். இப்படி தான் அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த அன்பின் நெறிமுறைகள் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 10 ஆண்டுகளில் எல்லா நாளுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, தம்பி குட்டி பிரகாஷ், உன்னுடைய குரலுக்கும் உன்னுடைய பேச்சுக்கும் இன்னும் இன்னும் நீ உயர்வாய். ஒரு நாள் மாறும். அந்த ஒரு நாள் மாறும்போது இந்த உலகமே உன்னை கொண்டாடும் அப்படின்னு இதுவரைக்குமே என்னை போன்று ஒரு போராட்ட கலைஞனுக்கு மகுடம் சூடிய என்னுடைய அன்பு அண்ணன் சித்தானந்தம் அவர்கள். வாழ்க்கையில எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கை என்னைக்காவது ஒரு நாள் மாறுமா அப்படின்னு போராடி கொண்டிருந்த காலமெல்லாம் கடந்து இன்றைக்கு பல பேரை சமூகத்திற்காக போராட வைத்து சமூக ஆர்வலர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து அடித்தட்டு மக்களின் குரலாக, அடித்தட்டு மக்களின் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இது சமூகத்திற்காக எடுத்து உரையாற்றக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அண்ணன் அவர்கள் வளர்ந்திருக்கிறார். கரைவோடியில் இருப்பவனுக்குத்தான் தெரியும் அந்த கண்ணீரின் அருமையும், அவங்க கஷ்டப்படுற வறுமையும், அந்த வலிமையும் எளிமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய இரத்த தானம், உணவு தானம், அன்னதானம், உடைகள் வழங்குறது, புத்தாடைகள் கொடுக்கறது, புத்தாண்டுகள் கொண்டாடுறது, மற்றவர்களுக்கு உதவுவது, இது எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லா மனிதர்களும் பண்ணுவாங்க, நான் உட்பட. ஆனால் மனிதத்தில் மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உண்மையை சொல்ல போனா இவர் யாராவது பெரியவங்க எழுதாக அப்படின்னா ரொம்ப மனம் கலங்கி இவரே அழுத நாட்கள் எல்லாம் இருக்கு. அதை நானே பார்த்துருந்தேன். துப்புரவு பணியாளர்களிலிருந்து, காவல்துறை அதிகாரிகளிலிருந்து, உயர்மட்டங்களிலிருந்து பல மாநிலங்களுக்கு இவருடைய உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, பல மாநிலங்களில் இவருக்கு தனிப்பெயர் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அது அன்பாகவும் சரி, அரசியலாகவும் சரி. வருகாலத்தில் அரசியலை மட்டும் கிடையாது, ஆணித்தரமாக சொல்கிறேன், சட்டமன்றத்தில் ஒழிக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய சமூக சேவைகள் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு புதுவையில் அப்படின்னு கூட சொல்லலாம். போனவங்க வரைங்கெல்லாம் சேவை செய்யலாங்க, ஆனால் அந்த சேவையை மனசேவையாக, மனப்பான்மையோட, அன்போட, உணர்வோட, பாசத்தோடு செய்கிறது என்னுடைய அன்பு அண்ணன். என்னுடைய அன்பு அண்ணன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். எனக்கு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, நான் சொல்கிறேன். ஒரு பந்தயத்தில் குதிரை ஓடும்போது அந்த குதிரையை பார்த்து எல்லா குதிரையும் இந்த குதிரை தோக்காதான் நினச்சி கடைசியில் அந்த குதிரை தான் தோற்று போகணும். நீங்கள் இன்றைக்குமே ஜெயிக்கிற குதிரை என்னுடைய அன்பு குதிரை, என்னுடைய பாச குதிரை, என்னுடைய அன்பு அண்ணன் சித்தானந்தம் அவர்களுக்கு என்னுடைய லட்சக்கணக்கான ரசிகர்களின் சார்பாக பேரன்பின் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.